அடுத்ததாக பார்த்தோம்னா பண்புகள், எண்களுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் வந்து 2023 இதுலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. அதனால் இது என்னென்னு பார்த்துறோம். நம்ம என்ன கேள்வி, இப்போ என்ன டாபிக் ஜென்ரலாக என்னென்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பண்புகளில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அடைவு பண்பு. அடைவு பண்புனா என்னன்னா, ஏங்கிற ஒரு எலிமெண்ட், அதாவது ஒரு நம்பர் எஸ் இருக்கும், பிங்கிற ஒரு எலிமெண்ட் எஸ் இருக்கும். உதாரணம் நம்ம ஏ பின்னு வச்சுருக்கேன். நம்ம ஒன்றுங்கிறது நேச்சுரல் நம்பர், 2ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர், 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 2 3. அப்போ 3ங்கிறது நேச்சுரல் நம்பரில் வந்ததுன்னா இது அடைவு பண்பு. இப்போ 1 - 2 கூட என்ன வரும்? -1 வரும். அப்போ -1 நாட் பிலாங்ஸ் டு, அதாவது நேச்சுரல் நம்பரில் 7 எண்களில் வராது. -1ங்கிறது இண்டீஜரில் வரும். அப்போ அதெல்லாம் என்ன ஆகாது? அது அடைவு பண்பை நிவர்த்தி செய்யாது. அப்போ அடைவு பண்புனா நம்ம எந்த செட்லேருந்து எடுக்கிறோமோ, நம்ம எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, அதாவது எப்படி சொல்லணும்னா A asterisk B belongs to S. அதாவது இந்த ஆஸ்ட்ரிக், அதாவது ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரிக் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆஸ்ட்ரிக்னா அது என்னவா இருக்கலாம்? கூட்டலா இருக்கலாம், பெருக்கலா இருக்கலாம், வகுத்தலா இருக்கலாம், கழித்தலா இருக்கலாம். எந்த செயல் பண்ணாலும் மறுபடியும் அது அந்த மதிப்பு செட் எஸ்க்குள்ளேயே வந்ததுன்னா அது அடைவு பண்பு. அப்போ அடைவு பண்பு பொறுத்த வரைக்கும் இதுதான். A belongs to S, B belongs to S implies A asterisk B belongs to S. பெரும்பாலும் பிளஸும் மல்டிப்ளிகேஷனும் அடைவு பண்பை நிவர்த்தி செய்யும். ஆனால் மைனஸும் வகுத்தல் டிவிஷன் என்ன ஆகும்னா ரேரா ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அடுத்தது சேர்ப்பு பண்பு, அதாவது சேர்ப்பு பண்புனா என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 2023 கேட்கப்பட்ட 2 கேள்விக்குமே ஆன்சர் சேர்ப்பு பண்புன்னு தான் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் என்னன்னா 3 எலிமெண்ட் வரும். அதாவது A belongs to S, B belongs to S, C belongs to S implies A asterisk B asterisk C equal to A asterisk B asterisk C. அதாவது B ஐயும் C ஐயும் பண்ணிட்டு, அதாவது போர்டு மாஸ் ரூல் பிரகாரம் பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் வெளியிற மதிப்பை ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாவோ ஈக்குவலா வந்தது. அதே மாதிரி A asterisk B asterisk C இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிச்சுன்னு சொன்னோம்னா அது சேர்ப்பு பண்பு. அடுத்தது என்னன்னு பார்க்கணும்னு சொன்னோம்னா, அடுத்தது வந்து சமணி பண்பு, ஐடென்டிட்டி எலிமெண்ட் பார்க்க போறோம். அடுத்தது சமணி பண்பு. சமணி பண்புனா என்ன? சமணி பண்புனா A asterisk E equal to A னே வரணும். அதாவது A belongs to S, S belongs, E belongs to S. அப்ப பார்த்தோம்னு சொன்னோம்னா இப்போ 1 கூட்டல் சமணி பொறுத்த வரைக்கும் 0. அப்ப 0னா 0 + 1 1, 0 + 2 2. அப்போ 0ங்கிறது சமணியா இருக்கும் கூட்டல் செயலியை பொறுத்த வரைக்கும். எல்லாத்துக்குமே வராது. ஒரு சில கணக்குகளுக்கு அது மாறுபட்டு கூட வரலாம். ஆனா நமக்கு அவ்வளவு டீப்பா போக வேண்டியது. இப்போதைக்கு கூட்டல் சமணினா 0, பெருக்கல் சமணினா 1. ஏன்னா 1ஆல எதை பெருக்கினாலும் அதே தான் திரும்ப கிடைக்கும். அப்ப ஒரு மதிப்பை எந்த மதிப்பால பெருக்கினா அதே மதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் வந்து சமணி பண்புடைய சாராம்சம். அப்போ A asterisk E equal to A ன்னு வரணும். அதே சமயத்துல Aவும் அந்த Sல இருக்கணும், Eங்கிறதும் அந்த Sல இருக்கணும். உதாரணம் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ல எடுத்துட்டு நேச்சுரல் நம்பர்ல சமணி இருக்குமானா இருக்காது. ஏன்னு கேட்டா 0 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ல இல்ல. அப்ப நேச்சுரல் நம்பர் பொறுத்த வரைக்கும் கூட்டல் சமணி கிடையாது. ஆனா அதே பெருக்கல் சமணி 1 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நேச்சுரல் நம்பர் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நேச்சுரல் நம்பர்ல கூட்டல் சமணி 0 கிடையாது. ஆனா அதே நேரத்துல பெருக்கல் சமணி 1 இருக்கு. அடுத்தது ஐடென்டிட்டி எலிமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இன்வர்ஸ், நேர்மாறு. நேர்மாறு பண்புனா இது உள்ள, அதாவது A asterisk A inverse equal to E. அதாவது ஏதோ செயலி பண்ணோம்னா அதாவது கூட்டல் சமணி 0னா 0 வரணும், பெருக்கல் சமணி 1னா 1 இங்க வரணும். இந்த மாதிரி இந்த A asterisk A inverse equal to E இந்த பண்பை நிவர்த்தி செய்ததுன்னா அது என்னன்னா நேர்மாறு பண்புன்னு சொல்லி பார்ப்போம். இது நேர்மாறு பண்பு. அடுத்தது கடைசியாக இருக்கிறது பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்னன்னா
A belongs to S, B belongs to S implies A asterisk B equal to B asterisk A. அதாவது பார்த்தோம்னா A பெருக்கல் B இல்ல B பெருக்கல் A, அதாவது கூட்டலும் பெருக்கல் என்ன ஆகும், காமுடேட்டிவா, அதாவது பரிமாற்ற பண்பை நிவர்த்தி செய்யும். ஆனா 1 - 2 2 - 1 என்ன ஆகாது, மைனஸ் போது மேக்ஸிமம் பரிமாற்ற பண்பை நிவர்த்தி செய்யாது. அப்போ அதுக்கு ஏதாவது क्वेश्चन பேப்பர்ல என்ன சம் கேட்காங்க பார்க்க போறோம் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா பங்கீட்டு பண்பு, இதோட லாஸ்ட். பங்கீட்டு பண்புனா என்னன்னா, அதாவது A asterisk, அதாவது A பெருக்கல் B கூட்டல் C ஈக்குவல் டு AB plus AC. இதை நிறைவு பண்ணுச்சுன்னு சொன்னோம்னா அது பங்கீட்டு விதி. அதாவது A பெருக்கல் B கூட்டல் C ஈக்குவல் டு A வந்து B யையும் C யையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் A வை இன்டு பண்ண வேல்யூ, இல்ல A வை B யோட இன்டு பண்ணி A வை C யோட இன்டு பண்ணி ஆட் பண்ணா ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்ததுன்னு சொன்னோம்னா அது பங்கீட்டு விதி, டிஸ்ட்ரிபியூஷன் லா சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ 5 ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். 6 ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அடைவு பண்பு, அடுத்தது சேர்ப்பு பண்பு, அடுத்தது சேர்ப்பு சமணி, அடுத்தது நேர்மாறு, அடுத்தது பரிமாற்று, அடுத்தது பங்கீட்டு விதி. அடைவு பண்புனா ரெண்டும் A asterisk B belongs to S, B asterisk B belongs to S implies A asterisk B belongs to S ன்னு வந்ததுன்னு சொன்னோம்னா, ரெண்டே A வும் B மட்டும் வந்ததுன்னு சொன்னோம்னா அது பரிமாற்று க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 3 வரும், A B C ன்னு வரும், 3 வந்ததுன்னு சொன்னோம்னா அது சேர்ப்பு பண்பு. அடுத்தது A asterisk E equal to, அதாவது ரெண்டு மட்டும் E ங்கற ஒரு ஐடென்டிட்டி வந்ததுன்னு சொன்னோம்னா அது சமணி பண்பு, நேர்மாறு பண்பு. அடுத்தது பரிமாற்று, அதாவது A வோட B போட்டாலும் B வோட மாத்தி போட்டாலும் சேம் ஈக்குவலா வந்ததுன்னா அது பரிமாற்று பண்பு. அடுத்தது பங்கீட்டு விதி, அதாவது A ங்கறத B யும் C யும் பங்கிட்டு ஈக்குவலா வந்ததுன்னு சொன்னா அது பங்கீட்டு பண்பு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா क्वेश्चन பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி பார்க்கலாம். இந்த ரெண்டு கேள்வியுமே பார்த்தோம்னா 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. ரெண்டு கேள்வியுமே 2023ல கேட்டாங்க, 2 மார்க் இதுல. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், சேர்ப்பு பண்பு மட்டும் தான் ஆன்சர். இப்போ இங்க பார்த்தோம்னா A ங்கிறது 20, B ங்கிறது 7, C ங்கிறது 12. அப்போ A வையும் B யையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் B ய C ய ஆட் பண்ணாலும், இங்க B யையும் C யையும் ஆட் பண்ணிட்டு அடுத்து A வை ஆட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவலா தான் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கூட்டலும் பெருக்கலும் ஈக்குவலா தான் வரும்னு. அப்ப இது கண்டிப்பா ஈக்குவலா தான் வரும். அப்ப இது என்ன பண்பு அப்படின்னு சொன்னோம்னா சேர்ப்பு பண்பு A asterisk B asterisk C. அப்போ 3 வேல்யூ வரதுனால இது என்னன்னா சேர்ப்பு பண்பு. அப்போ இங்க அடைவு பண்பு வருது. அடைவு பண்புனா A asterisk B மட்டும் தான் வரணும். அங்க A asterisk B asterisk C 3 வருது. பரிமாற்று பண்புனா A asterisk B ரெண்டு வேல்யூ மட்டும் தான் வரணும். அங்க 3 வேல்யூ இருக்கு. கூட்டல் சமணினா A asterisk E equal to A வரணும். ஆனா இங்க பார்த்தோம்னா ABC, இங்க ABC 3மே வரதுனால இது சேர்ப்பு பண்பு மட்டும் தான் நிவர்த்தி செய்யும். அதான் ஆன்சர். அங்க இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா 1/2 minus 3/4 minus 5/6 not equal to, அப்ப இது ஈக்குவல் இல்ல அப்படினு சொல்றாங்க. 1/2 minus 3/4 minus 5/6. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான், இங்க பெருக்கல் இல்ல. அப்ப இங்க பெருக்கல் இருந்திருந்தா இங்க நம்ம பங்கீட்டு விதி நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இங்க பங்கீட்டு விதி எடுத்துக்க முடியாது. A asterisk B asterisk C not equal to A asterisk B asterisk C. அதாவது 3 மதிப்பு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத பண்றோம், அதுக்கு அப்புறம் வெளிய இருக்கிற வேல்யூ பண்றோம். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு வேல்யூ பிராக்கெட்ல இருக்கிறத பண்றோம், அதுக்கு அப்புறம் மூணாவதா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கூட்டலும் பெருக்கலும் என்ன ஆகும், அடைவு பண்பையும் நிவர்த்தி பண்ணும், சேர்ப்பு பண்பையும் நிவர்த்தி பண்ணும். ஆனா கழித்தல் என்ன ஆகாது, அடைவு பண்பா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணாது, சேர்ப்பு பண்பா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணாது. இங்க 3 வேல்யூ இருக்கனால இது என்னன்னா கண்டிப்பா எடுத்துக்கணும், சேர்ப்பு பண்பை நிவர்த்தி செய்யாது. இந்த ரெண்டு கேள்வியுமே 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. ரெண்டுமே இது சேர்ப்பு பண்பை நிவர்த்தி செய்யும், இந்த சேர்ப்பு பண்பை நிவர்த்தி செய்யாது. இப்போ இங்க பார்த்தோம்னா 2023ல இந்த டாபிக் இது மட்டும் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சாட்ல கணித பகுதியில 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு அதிகம், நல்லா தெரிஞ்சுக்கும். என்ன சொல்றாங்க, A/B என்ற விகிதமுறு எண்ணில், அப்ப A/B என்ற விகிதமுறு எண்ணில் அதன்
பெருக்கல் நேர்மாறு, பெருக்கல் நேர்மாறு. அப்ப பெருக்கல் நேர்மாறு என்ன வரும்? இங்க நேர்மாறு 1 வரணும். அப்போ எதை போட்டா இங்க 1 வரும்? அப்படி ரெசிப்ரோக்கல், அதாவது b by a அப்படின்னு போட்டோம்னா b கேன்சல் ஆகி a கேன்சல் ஆகி 1 வரும். அதாவது a asterisk e a asterisk a inverse equal to e. இதுதான் வந்து நமக்கு நேர்மாறுக்கு உண்டான கண்டிஷன். a asterisk a inverse equal to e வரணும். அப்ப என்ன வரும்? a inverseங்கிறது ரெசிப்ரோக்கல், a by b ஓட ரெசிப்ரோக்கல் தலைகீழி. a by b ஓட தலைகீழி என்ன வரும்னா b by a ன்னு வரும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா b by a தான் இதுக்கு ஆன்சர். b by a. இந்த 3 கேள்வி 2023ல இந்த ஒரே டாபிக்ல இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. இத வச்சு நம்ம அடுத்து ஒவ்வொரு கேள்வி வரும், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பார்த்தோம்னா 2018ல 2012 கேள்வி 2012 கேட்கப்பட்ட கேள்விதான். ஒரு விகிதமுறு எண்ணுக்கும் அதுவே தலைகீழியாக உள்ள எண்களின் எண்ணிக்கை. இப்போ 2 தான் 1/2 1 தான் வரும். அப்போ ஒரே ஒரு 1 மட்டும் தான் வரும். அப்போ 1 ஒரே அந்த எண்ணுக்கு ஒரு தலைகீழி எண்.